ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவிஸ் மினி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி பிரியாணி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இனிமேல் மினியேச்சர் குக்கிங் தான் நான் போட போகிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணுறதுக்கு நாட்டுக்கோழி கறி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், நெய், உப்பு, எண்ணெய், மல்லித்தலை, புதினா தலை, பாசுமதி ரைஸ் இதெல்லாம் எடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ ஒரு சட்டியை வச்சுட்டு அதில் கறி துண்டுகளை போட்டு நம்ம தண்ணீர் ஊற்றி அதை வேக விட போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கறி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறோம். ஆரம்பமே செம மழை ஃபஸ்ட்டு வீடியோவிலே இப்படி கஷ்டப்பட்டு எல்லாம் செட் பண்ணி கறி தான் வேக வச்சேன். மழை சரி, ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோவிலே மழை வந்தது. இதை ஒரு நெகட்டிவாக எடுத்துக்காமல் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இதையே அப்படியே ஒரு வேறு இடத்துல மாற்றி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதோட கண்டினியூ பண்ணியிருக்கேன். இப்போ கறியை வேக வச்சுக்கிறோம். நம்ம கறி நல்லா வெந்துட்டு அதை இறக்கி வச்சிடலாம். அடுத்து ஒரு பானை வச்சுக்கிறோம். அதில் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுக்கிறோம். அடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியே சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுறேன். தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ நம் வேக வச்சு வச்சுருக்க நாட்டுக்கோழி கறியை அதில் போட்டுக்கிறோம். கறியை போட்டு நல்லா கிண்டிக்கிறேன். அதை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா இப்போ கிளறி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா இலையை அதில் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம்
மல்லித்தலையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்ததாக கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அது தண்ணீர் ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கிறேன். அலசிட்டு இப்போ நம்ம அரிசியும் அதில் சேர்த்துக்கலாம். அரிசியும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறோம். அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். பிரியாணி நல்லா வெந்துட்டு இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தழைகளை தூவிக்கிறோம். தூவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு மூடி வச்சு அதுக்கு மேலே நெருப்பு வச்சு தம் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். வாவ், ரொம்பவே சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாவ், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ தான் மினியேச்சர் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரியே கொண்டு போகலாமா, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் எனக்கு வேணும். அப்போ தான் லைஃப்பில் நான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.